என்னெல்லாம் பண்ண போறாரோ. டியூரபிலிட்டி பெட்டரா இருக்க ஃபோன் அப்படின்னாலே நம்ம கையில என்ன பாடுபடும் உங்களுக்கே தெரியும். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் நம்ம செக் பண்ணுவோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கையில இருக்குது பாத்தீங்க அப்படின்னா மோட்டோவோட H60 Proன்ற மொபைல் தான் இருக்கு. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டியூரபிலிட்டி பெட்டரா இருக்குன்னு பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதை விட கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஃபோன் Vivo V50. இந்த மொபைலோட கம்பேர் பண்ணும்போது வெறும் டியூரபிலிட்டி மட்டும் தான் பெட்டரா இருக்கா, ஸ்பெக் வைஸும் பெட்டரா இருக்கான்றத டீடைலா வீடியோல பாத்திரலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க உடச்சு பாத்திரலாம். ரீசெண்டா நம்ம சேனல்ல ஹெவியான டெஸ்ட் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ல மிலிட்டரி கிரேட் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஃப்ரீஸ் டெஸ்டே பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸும் பண்ணியாச்சு. உள்ள மொபைல் இருக்கு, உடச்சு மொபைல் நல்லா இருக்கா, உயிரோட இருக்கா இல்லையான்றத டீடைலா பார்க்கலாம். ஃபோனில் பற்ற போது கொஞ்சம்டா ஃபோன் ஒரு காதுடா. ஸோ பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா எதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி போல பக்காவாக இருக்கு. இந்த டெஸ்ட் பாஸ் ஆயிருச்சு. அடுத்த டெஸ்ட்லாம் தேருதான்னு பார்க்கலாம். மற்ற டார்ச்சர் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெக் வந்து பார்த்துருங்க. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியலோட குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு. நம்ம கையில் இருக்கிறது டார்க்கான பர்பிள் கலர் இருக்கு. இது இல்லாமல் இன்னும் 2 கலர் வேரியண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். கீழே போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்றதையும். திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.24 mm, வெயிட் 186 கிராம் கொடுத்துருக்காங்க. சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. பேக் சைட் பேனல்ல லைட்டாக கர்வ்லாம் கொடுத்துருக்கனால ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. அகைன் ஒரு டெஸ்ட் நீங்கள் போடலாம். IP68 ரேட்டிங் இருக்கு அப்படின்னாங்க. அதனால டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்லாம் போட்டாலும் கூட எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது ஃபோனுக்கு. லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகலை. மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா IP69 இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸாக எந்த ஆங்கிளில் தண்ணி அடித்தாலுமே எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது இந்த ஒரு மொபைலுக்கு. அண்ட் போர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸாக அடித்து பார்த்தேன். கேமரா ஏரியா, டிஸ்பிளே எல்லாத்துலேயும் அடித்த வரைக்கும் இது வரைக்கும் தண்ணி எதுவுமே போகலை. மிலிட்ரி கிரேட்லாம் இருக்குன்றாங்க. ட்ராப் டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கலாம். நார்மலாக உட்காந்துருக்க ஹைட்லேருந்து கீழே போட்டு நிறைய பேருக்கு டிஸ்பிளே உடஞ்சிருது. நம்மளுமே போட்டு பார்க்கலாம் எதுவும் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். கையை இங்கே வச்சுருக்கோம், அப்போ இப்படி விழுந்துருது அப்படின்னும் போது எது ஆகுதான்றதை பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக ஆகலை. சரி, அடுத்த ஸ்டேஜ் சேரை எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடித்த அடியில் ஸ்ப்ரே பண்ண தண்ணியெல்லாம் வெளில வருது. ஸோ இப்போது ஃப்ளாட்டாக இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சு போடலாம். கேமரா பம்ப் எதுவுமே ஆகலை. ஸோ இப்போ தான் ரொம்ப முக்கியமாக டிஸ்பிளே சைடு போட்டு என்ன ஆகுதுன்றதை வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு டவுட்டே அங்கே தான் இருக்குது. கிராக்ஸ் டிஸ்பிளேல எந்த பிரச்சனையுமே இல்லை. டச்சும் நல்லா வேலை செய்யுது. இன்னொரு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. சரியாக விழுகலை. இன்னும் கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு கீழே போட்டும் ஃபோனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. லைட்டாக கார்னர்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் போன மாதிரி இருக்குது. பட் இது ஓகே தான். அடியிலேருந்து கீழே விழுந்தால் தான் நிறைய அடி விழுகும். அப்போ உடையுதான்றதை பார்க்கலாம். நல்ல ஜம்ப் தான். ஓகேவா? கொடு. ஸோ இப்போ வந்து நின்றுட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கலாம். உட்காந்துருக்கிறதோட எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஐயோ, ரெடியா? எடுறா. இது வரைக்கும் அடி விழுகாத அளவுக்கு விழுந்திருக்கேடா. இந்த கார்னர் தான் இதாக இருக்குது. மற்றபடி டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக நல்லாவே இருக்குது. இந்த அளவுக்கு கீழே போட்டு எதுக்கு இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணணும்? நிறைய பேர் கேட்குறதும் சரி, நடுராத்திரி நாங்கள் ஏன் ப்ரோ சுடுகாட்டுக்கு போகணும், இது டெமோ ஃபோனாலாம் கேட்குறீங்க. ரியலான ஃபோன் தான் இது. டிஸ்பிளேலாம் வேலை செய்யுது, நீங்களே பார்க்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், நான் எது கீழே போட போகிறேன், தண்ணியில் போட போகிறேன் தான். இதெல்லாம் தெரியாமல் விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால் பல நேரம் ஃபோன்ஸ் டேமேஜ் ஆகும். இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் இருக்கனால ஓரளவுக்கு உங்கள் மொபைலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதுக்கு நீங்கள் வாண்டடாக தண்ணிக்குள்ளேலாம் போட்டு அடிக்கடி டெஸ்ட் பண்ணுறீங்க, கீழே நிறையா தாட்டி போட்டுட்டு அப்புறம் தண்ணியிலலாம் போடுறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போனாலும் வாரண்டியில் கவர் ஆகாது. ஜஸ்ட் இது ஒரு மொபைலுக்கான ப்ரொடெக்ஷன் தான். நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ரீசன் எந்த அளவுக்கு உங்களுக்கு உழைக்கும்னு காட்டுறதுக்கு தான். நீங்கள் வாண்டடாக கீழே போடாதீங்க. ரெண்டுத்துலேயும் இந்த மாதிரி சைட் பை சைட் டேபிள் போட்டு கம்பேர் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். மோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமாக கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் IP68 ரேட்டிங் அண்ட் 69 ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தண்ணியில் போட்டாலும் சரி, இந்த மாதிரி ஃபோர்ஸாக அடித்தாலும் ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி போகாமல் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பட் மோட்டோவில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருக்கனால கீழே ட்ராப் பண்ணாலும் கூட ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கும். பட் விவோவில் பேக் சைடும் கிளாஸ் அப்படின்றனால கீழே போடாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக டிசைன் சைட் பார்க்கும்போது மோட்டோ பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் ரெண்டு மொபைல்லையுமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல்லையுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. கேட்கறதுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட்டும் சரி, சவுண்ட் குவாலிட்டியும் ரெண்டுலேயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கு. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோவில் Wi-Fi 6E இருக்கு, ப்ளூடூத் 5.4 இருக்கு, NFC இருக்கு. குறிப்பாக 5G பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 14 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதுவே விவோவில் பார்த்தோம் அப்படின்னா Wi-Fi 6ம் ப்ளூடூத் 5.4 தான் இருக்கு, NFC கிடையாது. 9 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேயோட ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் 1.5K POLED குவாட் கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 10 பிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. HDR10+ சப்போர்ட், டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. PWM டிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் 720 Hz கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 7i வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4500 nits கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கர்வ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடிலாம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஃபுல் கர்வ் கொடுத்துட்டு டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஒரு 33 டிகிரி இருக்கிற மாதிரி லைட்டான கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம மினிமம் பெசல்ஸாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற ஃபீல் தான் வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட 96.47 அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கவர் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இண்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேவை நல்லாவே பார்க்க முடியுது. பிரைட்னஸ் பெட்டராக இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நம்ம விவோவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் மொபைலோட ப்ரொடெக்ஷன், அந்த பெசல்ஸ்லாம் கம்மியாக இருக்கிறது, டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது மோட்டோ கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த கம்பேரிசன் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். மோட்டோவோட ப்ரைஸை விட விவோ பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ப்ராசஸர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கான பெஞ்ச் மார்க்குமே போடுறேன், செக் பண்ணி பாருங்க. மோட்டோவோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 1.4 மில்லியன் கிட்டக்க வந்திருக்கு. அதுவே விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8,16,000 கிட்டக்க வந்திருந்தது. கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1348 மல்டி கோர் வந்துட்டு 4200 கிட்டக்க வந்திருந்தது. அதுவே விவோவில் 1129 மல்டி கோர் வந்துட்டு 2967 கிடைச்சிருந்தது. அதுவே எக்ஸ்ட்ரீம்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவில் 41.5 தான் வந்திருந்தது. ரியலாகவே ரொம்ப கம்மி தான். அதே சமயம் விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா 99.7% வந்திருந்தது. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் மோட்டோவில் 91%, விவோவில் 94% வரைக்கும் வந்திருந்தது. ஸோ ஓவராலாக ஸ்கோர் வைஸ் பார்த்தாலே மோட்டோ வந்து பெட்டராக தான் பண்ணுது. ரியல் லைஃப்பில் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது கூட மோட்டோ அட்வான்ஸாகவே UFS 4.0 வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோ நம்ம கையில் இருக்கிறது 12GB ரேம் வேரியன்ட் இருக்கு. மல்டி டாஸ்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நான் எந்த அளவுக்கு ஃபோனை யூஸ் பண்ணாலுமே லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல், கேமரா யூஸ் பண்ணும்போது ஷட்டர் ப்ராப்ளம் வர மாதிரிலாம் எதுவுமே வந்து இல்லை. அண்ட் அதே மாதிரி தான் கேம் பிளேக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் செம சூட்டபிளாக இருக்குது. எந்த இடத்துலையும் ஹீட்டிங் இஷ்யூ ஆகிற மாதிரி பெருசாக வந்து எனக்கு ஒன்றும் தெரியல. எவ்வளோ நேரம் கேம் பிளே பண்ணாலுமே எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல் எதுவுமே வந்து இல்லை. அண்ட் அதே சமயம் விவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் விவோவுமே வந்து பெட்டராக தான் இருக்குது. பட் முக்கியமாக நம்ம திங்க் பண்ண வேண்டியது ரெண்டும் என்ன ப்ரைஸ் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ நான் ப்ரைஸை பற்றி சொல்லும் போது இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரெண்டு மொபைல்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 15 watts சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து மோட்டோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோக்கு இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரிவ்யூ அப்படின்னு வரும்போது சார்ஜிங் டெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால லைவாகவே சார்ஜிங் டெஸ்ட் எடுத்திருக்கேன். 1 to 10% சார்ஜ் ஆக 4 நிமிஷம், 25% சார்ஜ் ஆக 13 நிமிஷம், 50% சார்ஜ் ஆக 33 நிமிஷம், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 85 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நீங்கள் நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் 1.5 நாளைக்கு மேலேயே தாராளமாக பேட்டரி லைஃப் கிடைக்குது. விவோவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. என்ன மோட்டோவில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஓஎஸ் அப்படின்னு வரும்போது மோட்டோ இன்னும் அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் நிறையா ஃபீச்சர்ஸ் ஆப்ஸை வந்து
வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இவங்களோட ஹலோ யூஐ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15ல் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக ஏப்ரல் மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஓஎஸ் அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. விவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் கொடுக்குறாங்க. பட் அதே சமயம் ஃபீச்சர்ஸ், இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோ ஏஐன்னு சொல்லி செப்பரேட்டான பட்டனை லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமா ரிமைண்டர் திஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதில் டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுதுன்னா அதை டைப் பண்ணி ரிமைண்டர் வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் பேஸ் பண்ணி வைக்கணும்னாலும் ஃபோட்டோ பேஸ் பண்ணி வைக்கணும்னாலும் கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேக் நோட்ஸ் ஆப்ஷன் இருக்கு. யாராவது கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லை நீங்களே ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் குயிக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இமேஜ் ஸ்டுடியோ செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது மூலியமா உங்களுக்கு வேணுன்ற இமேஜை ஜஸ்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறது மூலியமாகவே ரெடி பண்ண முடியும். இல்லை உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி உங்களுக்கான அவதாரம் கிரியேட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இமேஜாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா பர்ப்ளெக்சிட்டி ஏஐயோட வந்து கொலாபரேட் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு பேஜில் வச்சு இந்த மாதிரி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னாலே எக்ஸ்ப்ளோர் வித் பர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு வருது. அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அவங்களே சில கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு வேணுன்ற கொஸ்டின் நீங்கள் டைப் பண்ணாலுமே அதுக்கேற்ற ஆன்சருமே உங்களுக்கு கிடைக்கும். மியூசிக் ஸ்டுடியோன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான சாங் தமிழில் வேணுமா, எந்த மியூசிக் டைரக்டரோட வேணும், எந்த மாதிரி டைப் சாங்ஸ் வேணும் அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கேற்ற மாதிரியான பிளேலிஸ்ட்டை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் மியூசிக்கோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க போல. நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா அப்டேட் மீன்ற ஆப்ஷன் இருக்குது. அது மூலியமா நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருது. மோட்டோவோட அந்த ஸ்மார்ட் கனெக்ட் இதுலையுமே கொடுத்துருக்காங்க. உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டேரெக்டாக மொபைல் அங்கேயே கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் இதை தவிர சர்க்கிள் டு சர்ச் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. விவோவில் பார்க்கும்போது எப்பயும் போல இந்த சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் அண்ட் நோட் ஏஐ கொடுத்துருக்காங்க. ஏஐ ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மோட்டோட ஏஐ கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது விவோவில். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பெட்டராகவே இருக்குது. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. 1080p வந்து பார்த்தீங்கன்னா 60 இல்லாட்டி 30 எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுவே பேக் சைட் கேமரா செட்டப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனியோட லிட்டியா 700C ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட OIS சப்போர்ட்டோடையுமே வந்திருக்கு. ரியலாக ஃபோட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட பெட்டராகவே இருக்குது. ரெண்டாவது கேமரா 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி அளவுக்குமே வந்துட்டு ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் பாருங்க. இதை யூஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோ ஃபோட்டோஸோட ஃபோட்டோ அவுட்புட்டுமே சூப்பராக இருக்கு. அண்ட் மூணாவது 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. 3x அளவுக்கு ஆப்டிக்கல் ஜூம் பண்ணுற மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதிரியான போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 60 FPS கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் மற்றபடி 1080p 60 இல்லாட்டி 30 எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ விவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். பட் மோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலஃபோட்டோ 10 மெகா பிக்சல் எக்ஸ்ட்ரா கொடுத்தது வந்து மோட்டோக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அண்ட் மேக்ரோ ஃபோட்டோஸுமே பெட்டராக இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா விவோ பெட்டராகவே பண்ணுது. ரீசன் 50 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ஃபோட்டோஸ் வந்து இன்னுமே நல்லா ஷார்ப்பான இமேஜ் பெட்டராகவே இருக்குது. பியூட்டி மோடுமே பெட்டராக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. இந்த இடத்துல பேக் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோ ஹைலைட்டாக இருந்தாலும் செல்ஃபின்னு வரும்போது விவோ நல்லா இருக்கு. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் ஃபீச்சர்ஸோட பார்த்து எது வின் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபா வந்து மோட்டோ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த பக்கம் விவோ பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 35,000 ரூபா கிட்டக்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த லிஸ்ட் வைஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ தான் பெட்டராக இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா விவோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. அதே சமயம் மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கூட கொடுக்குது. இந்த ஒரு வீடியோவில் பண்ண டெஸ்ட் ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.